கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 31 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. தீபா எனக்கு இந்த தாலியும் வேண்டாம் வாழ்க்கையும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சரி தர்மலிங்கம் நான் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோ பேசியும் தீபா அவங்க முடிவிலேருந்து மாறாமல் இருக்காங்க. உடனே தர்மலிங்கம் எல்லாரும் முன்னாடி வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நான் இப்படி நிற்க வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் பேசி பார்க்குறேங்கிறாங்க கார்த்திக். இல்லை தம்பி வேண்டாம், அவள் முடிவுலேருந்து மாறாமல் இருக்கா, நீங்கள் ரொம்ப தங்கமான மனுஷன், நீங்கள் அவகிட்ட பேசி உங்கள் மரியாதையை கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாரும் பேசி புரிய வைக்கலாங்கிறாங்க அருணாச்சலம். இல்லைங்க வேண்டாம், நடந்ததுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தர்மலிங்கம். பின்னாடியே ஜானகி மைதிலின்னு எல்லாரும் ஓடி வராங்க, கூட தீபாவும் சேர்ந்து ஓடி வராங்க. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருக்க, எதுக்கு எங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வேணான்னு சொல்லிட்டால, இனி என்ன எங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்க, என்னை மன்னிச்சிருப்பாங்கிறாங்க தீபா, உனக்கு கிடைக்க இருந்த நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே அப்படின்னு தர்மலிங்கம் திட்டிகிட்டு இருக்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்தேன், இப்போ நிரூபிச்சிட்டேன், அதனால தான் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் நீ எங்கள் கூட வர வேண்டாம், அப்படி நீ எங்கள் கூட வந்தீங்கன்னா தப்பான முடிவு நான் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல தீபா அப்படியே அழுதுகிட்டே நின்னுறாங்க. தீபாவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குங்கிறாங்க ஜானகி. பாவம் அம்மா, அவளை நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு மைதிலி சொல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே அவள் தலையில் அவளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டான்னு சொன்ன, இப்போ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிகிட்டு இருக்க, முதல்ல அவள் ஸ்கூலுக்கு போகும்போது அவள் அப்படி அழுதான், ஆனாலும் நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா அவள் முன்னேறி வரட்டுங்கிறதுக்காக. இப்போ நான் நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அவள் மாப்பிள்ளை கூட எப்படியாவது சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடறாங்க. தீபா நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்ததாக தீபா வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கார்த்திக் கூட முதல்ல வீட்டுக்கு வந்தது, அப்புறம் மாலை கழுத்தில் விழுந்தது, மாலில் நடந்த விஷயம், ஃபஸ்ட்டு கார்த்திக் ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுன்னு இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ரொம்ப பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது, அவள் எப்படியாவது நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சா, எப்படி திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறாங்க, கண்டிப்பாக கோவிலில் என்னமோ நடந்திருக்கு, ஆனால் அது என்னன்னு வெளிப்படையாக இப்போ சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன விஷயமா இருக்கும், கண்டிப்பாக தீபா இப்படி பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கார்த்திக். அடுத்ததான் மீனாட்சி வந்து தீபா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தீபா கண்டிப்பாக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஆளே கிடையாது, என்னாச்சு, காலையில் கூட நீ ரொம்ப சந்தோஷமாக தான் கோயிலுக்கு கிளம்புன, திடீர்னு கோவிலில் என்னாச்சு, ஏன் அப்படி பேசின, யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா, இல்லை ஐஸ்வர்யா ஏதாவது ஒன்று சொன்னாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க கரெக்டாக ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. நீங்கள் பேசினது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவள் சரியான முடிவு தான் எடுத்திருக்கா, அவளுக்கெல்லாம் பணக்கார வாழ்க்கை சரிப்பட்டு வராது, இவ்வளோ மாதிரி ஆளுங்களுக்கு தானே ஆசிரமம் கோவில் குளம் நல்லா இருக்குது, அங்கே போய் எங்காவது கோவிலில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டுருக்க. என்ன ஐஸ்வர்யா இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்ன மாதிரி அவளும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே, நீ என்ன இப்படி பட்டுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மீனாட்சி கேட்க, என்ன மீனாட்சி அக்கா அவள் கூட போய் என்ன கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, நான்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சா லண்டனில் கூட போய் சாப்பிடுவேன், ஆனால் இவ அப்படியா, இவ ஒரு அன்னக்காவடி, இவ்வளோ மாதிரி ஆளுங்க கூட போய் என்ன கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ எடுத்த முடிவு தான் சரி, முதல்ல இவ இந்த வீட்டை விட்டு கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடுறாங்க. தீபா தயவு செஞ்சு உன் முடிவை மாற்றிக்கோங்கிறாங்க மீனாட்சி. இல்லைக்கா என் மேலே தப்பு இல்லைங்கிறது நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்கே இவ்வளோ நாள் இருந்தேன், இப்போ நான் நிரூபிச்சிட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேங்கிறாங்க. இவங்ககிட்ட இனிமேல் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் கார்த்திகிட்ட போய் அடுத்ததாக பேசுகிறாங்க. கார்த்தி உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் தீபா மேலேயும் எந்த தப்பும் இருக்காது, அவள் இப்படியெல்லாம் முடிவெடுக்கிற ஆளே கிடையாது, என்னமோ நடந்திருக்க, காலையில் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் கோயில் கிளம்புனா, உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், ஆனால் யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க, நீங்களாவது கொஞ்சம் பேசி பாருங்க கார்த்தி, கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கா. ஆமா நீ தீபா இப்படியெல்லாம் முடிவெடுக்கிற ஆளே கிடையாதுங்கிறாங்க கார்த்திக்கும். கண்டிப்பாக தீபா இப்படி மாறினதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சே ஆகணும், எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்கிறாங்க கார்த்திக். ஆமாம் கார்த்திக் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும், ஆனால் தீபா இப்போ கிளம்புறேங்கிறா, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னா கார்த்தி, அப்போ நீ கொஞ்சம் பேசிப்பாரு, ஒருவேளை நீ பேசினா அவள் மனசு மாற கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு மீனாட்சி சொல்ல, கார்த்திக்கும் சரிங்க நீ நான் பேசி பார்க்குறேங்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தீபாவோட இந்த மாற்றத்துக்கு அபிராமி தான் காரணமாக இருப்பாங்க, ஒருவேளை அவங்க தான் கோவிலில் தீபா கிட்ட ஏதாவது பேசியிருப்பாங்க அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.